வந்துட்டு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர், அதாவது தண்ணி எடுத்து வந்து உங்கள் மேலே ஊற்றுறாங்க. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தண்ணி ஊற்றுறது தான் இது ஒரு ஃபெஸ்டிவல். புரியுதா? ஹை காய்ஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ தெரியாத ஒருத்தவங்க, அதாவது ஸ்ட்ரேஞ்சர், அவங்க வந்துட்டு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர், அதாவது தண்ணி எடுத்து வந்து உங்கள் மேலே ஊற்றுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தண்ணி ஊற்றுறது தான் இது ஒரு ஃபெஸ்டிவல். புரியுதா? புரியலையா? புரியலன்னு என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, ஓகேயா? கண்டிப்பா இது பிராங்க் இல்லை, பட் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு ஃபெஸ்டிவல். நான் முதல்ல இந்த பக்கெட் நிறைய தண்ணி ஊற்றுறாங்க சொல்லியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை பற்றி சொல்றது சங்கரான் ஃபெஸ்டிவல். ஸோ இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போறேன்னா சங்கரான் ஃபெஸ்டிவல் பற்றி தான் பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறது நிறைய பேர் வந்துட்டு தாய்லாந்துக்கு போகிறாங்க. பட் எதுக்கு தாய்லாந்துக்கு போகிறாங்கன்னா இந்த சங்கரான் ஃபெஸ்டிவலுக்காக தான். பட் இந்த சங்கரான் ஃபெஸ்டிவல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க யோசிச்சிங்களா? யோசிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் தானே. நானும் பார்க்குறேன் நிறைய பேர் சங்கரான் ஃபெஸ்டிவல்னு போகிறாங்க. ஆனால் எதுக்காக தண்ணி ஊற்றி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல. நானும் யோசிச்சேன், எதுக்கு தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க? யோசிச்சப்பதான் தேடினால தான் இன்னைக்கு உட்காந்து உங்களுக்கு கதை சொல்ல போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்துட்டு வாட்டர் கேம் இல்லை, லைக் தண்ணி ஊற்றி விளையாடுற ஒரு கேம் இல்லை. பட் இது வந்துட்டு பாஸ்ட் வாஷ் பண்ணிட்டு, லைக் நம்ம பழசு, லைக் நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்கள் வந்துட்டு அழிச்சிட்டு நம்ம புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். லைக் நியூ லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த தண்ணி ஊத்துறதுக்கான மீனிங் ஆக்சுவலி சங்கரான். ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு எதுலேருந்து ஆக்சுவலி வந்திருக்குன்னா சன்ஸ்கிரிட்லேருந்து வந்திருக்கிற ஒரு வார்த்தை. பட் இது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக செய்கிறாங்கன்னா ட்ரான்சிஷன் ஆஃப் த சன். ஸோ வந்துட்டு இந்த சன் வந்துட்டு ஆக்சுவலி இன்னொரு ஜோடியாக் சைன்லேருந்து இன்னொரு ஜோடியாக் சைனுக்கு மாறுறது தான் இந்த ஃபெஸ்டிவல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அவங்க நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லைக் புது வருஷம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சங்கரான் ஃபெஸ்டிவல்லேருந்து தான் புது வருஷம் புது மாதம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு சங்கரான் ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா காலையில் ஏஞ்சிட்டு டெம்பிள் போவாங்க. ஸோ டெம்பிள் போயிட்டு அங்கே இருக்கிற மாங்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாங்ஸ்க்குலாம் வந்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு வாசனை நிறைஞ்ச ஒரு தண்ணீர் இருக்கும். ஸோ அந்த தண்ணீர் வந்துட்டு புத்தர் ஸ்டேச்சு மேலே வந்துட்டு தெளிப்பாங்க. புத்தரோட சிலை இருக்கும். ஸோ அந்த சிலை மேலே வந்துட்டு இந்த வாசமான தண்ணீர் வந்துட்டு தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ரிச்சுவல் இருக்கு. அதுதான் வந்துட்டு ராட் நாம் தம் ஹுவா. இந்த ரிச்சுவல் என்ன செய்வாங்கன்னா இந்த யங்கர் பீப்புள்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாரும் வந்துட்டு எல்டரி பீப்புள் கிட்ட போயிட்டு லைக் வாட்டர் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு இந்த எல்டரி பீப்புள் கையில வந்துட்டு பண்ணுவாங்க, லைக் ஊற்றுவாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப முக்கியமாக செய்கிற ஒரு ரிச்சுவல்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த ரிச்சுவல் செய்யறாங்கன்னா இதுல ஆக்சுவலி ஒரு மெசேஜ் இருக்கு. என்னோட மிஸ்டேக் வந்துட்டு மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபியூச்சருக்கு வந்துட்டு நீங்கள் பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி ரெஸ்பெக்டாக மட்டும் செய்யல, பட் மனசார வந்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? வீடு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் தானே. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வீடு க்ளீன் பண்ணுவாங்க. பழைய திங்ஸ்லாம் வீசிடுவாங்க. ஹவுஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்புறம் லைக் வீட்டில் வந்துட்டு வாசம் நிறைஞ்சு இருக்கிறதுக்காக ஊதி பத்திலாம் வந்துட்டு ஏற்றி வைப்பாங்க. ஸோ இந்த கிளீனிங் எதுக்காக மீன் பண்றாங்கன்னா ஓல்ட் எனர்ஜி, லைக் நெகட்டிவிட்டி, அப்புறம் வந்து கெட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு புது விஷயங்களுக்காக நியூ எனர்ஜி, லைக் பாசிட்டிவிட்டி, இது எல்லாமே தொடங்குறதுக்கா அவங்க சொல்றாங்க. அந்த காலத்துல வந்துட்டு கையில வந்துட்டு தண்ணி ஊற்றுவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 தான் இந்த பெரிய ஃபெஸ்டிவலாவே மாறிடுச்சு. அதாவது இந்த தண்ணி விட்டு விளையாடுறது, லைக் தண்ணி ஸ்பிளாஷ் பண்ணி விளையாடுறது ஒரு ஃபெஸ்டிவலாக ஆயிடுச்சு. ஸோ இந்த தண்ணி வந்துட்டு ஆக்சுவலி அழகாக ஜென்டலி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் ஃபைட்டாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் லைக் பேங்காக் அண்ட் சியாங் மை இங்கே வந்துட்டு ஃபுல்லாக லைக் வாட்டர் வார் ஜோன்னு சொல்லலாம். வாட்டர் கன்ஸ், அப்புறம் வந்துட்டு ஐஸ் வாட்டர் பக்கெட்ஸ், லவுட் மியூசிக்ஸ், டான்ஸ் பண்ணிட்டு வர க்ரௌடு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ இது ஆக்சுவலி வந்துட்டு குளோபலி ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். பிகாஸ் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு இந்த சங்கரான் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 3 days வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் செஞ்சுட்டு வராங்க.
இந்த ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுறாங்களே, ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்குது, ஒரு ஹிடன் பிலீஃப் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டீப்பான பிலீஃப்ஸ் இருக்குது, அதாவது நிறைய நம்பிக்கை இருக்குது. இந்த வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட பேட் கர்மா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு போயிடும்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும், ஸோ அது வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுறாங்க. அது ஆக்சுவலி எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளெஸிங்ஸ்க்காகன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிலீஃபும் இருக்குது, எவ்வளோ அதிகமாக ஒரு ஆள் மேலே வாட்டர் போய் படுதுன்னா அவளுக்கு அவங்களுக்கு நிறைய லக்கு இருக்குன்னு அர்த்தம், நிறைய லக்கு வந்து சேரும்னு அர்த்தம். ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி தாய்லாண்டில் மட்டும் தான் செய்கிறாங்களான்னு கேட்டாக்கா இல்லை, இது ஆக்சுவலி வந்துட்டு லாவோஸ், மியான்மர், கம்போடியா, ஸோ இந்த 3 இடத்துல வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் செய்கிறாங்க. என்ன ஒன்று டிஃப்ரெண்ட் நேம்ஸில் செய்வாங்க, இல்லாட்டி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நியூ பிகினிங் தான் அவங்களோட அர்த்தமே இருக்குது. லைக் புதுசாக அவங்களோட லைஃப் பிறக்குது, ஸோ நியூ இயர் நியூ லைஃப் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் அவங்க இந்த ஃபெஸ்டிவல் செஞ்சுட்டு வராங்க. இந்த சொங்க்ரான் ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஜாலிக்காக தான் செய்கிறோம், ஃபன்காக அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் அதோட மீனிங்கே அது இல்லை. ஃபெஸ்டிவல் ஆக்சுவலி ஒரு ரிமைண்டர்னே சொல்லலாம். எதுக்காகனா ஒரு ஆளை வந்துட்டு நம்ம மன்னிச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் லைக் ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம லைக் லெட் கோ பண்ணிடணும், லைக் மனசுலேயே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அது வந்துட்டு நல்லதாகவே இருக்காது. ஸோ ஒரு ஆள் நம்மளுக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள வந்துட்டு மன்னிச்சு விட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வாழ்க்கையை வந்துட்டு நம்ம அப்படியே இருக்க முடியாது, நம்ம வந்துட்டு கெட்டதா நடந்துட்டு போச்சா போயிட்டோம், அதே மாதிரி நல்லது நடக்கிறதுக்காக நம்ம ரீஸ்டார்ட் தானே பண்ணியாகணும். நம்ம வந்து கெட்டதே நினச்சிட்டு இருந்தால் அந்த கெட்டது அங்கே தானே இருக்கும், கெட்டது தூக்கி வீசிட்டு நல்லதுக்காக நோக்கி போகணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. இப்போ யாரெல்லாம் வந்துட்டு சொங்க்ரான் ஃபெஸ்டிவல் சொல்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக சொங்க்ரான் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்கன்னு. ஒரு நல்லதுக்காக, நல்லது நோக்கி போவனுக்காக செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் தெரியணும்னு நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நிறைய கதை தெரியும், இல்லாட்டி தெரியாது. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. ஸோ கைஸ், இன்கேஸ் ஏதாச்சும் தவறுதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க. அப்புறம் பாய்.